தாவேகா விஜய் முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சி ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு சோசியல் இஷ்யூஸ பத்தியும் பேசல, வெறும் எதிர்கட்சி விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுவும் அவர்கள் தீய சக்தி, அதிமுக தூர சக்தி அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போனதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா டிவிக்கு ஐடிவிங்கும் தாவேகா தொண்டர்களும் தாவேகாவுக்கு வாக்களித்தவர்களும் எல்லாரும் வெத்தலையில மை போட்டு பார்க்கும் பொழுது நிறைய சோசியல் இஷ்யூஸை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. அதுல மெயினா பார்க்கும் பொழுது மேகதாது அணை பிரச்சனையை பத்தி பேசி, திருவள்ளுவர் புகைப்படத்துல காவி நிற ஆடியோ யூஸ் பண்ணதை பத்தி பேசிக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலையை அதிகப்படுத்துறதை பத்தி விஜய் அவர்கள் பேசிக்கிறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக தள்ளப்பட்டதை பத்தி பேசிக்கிறாங்க. மின்வெட்டு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்களே அதை பத்தி விஜய் அவர்கள் பேசிக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களை பத்தி கூட விமர்சனம் பண்ணதா சொல்றாங்க. ஒன்றிய அரசு மேல விமர்சனங்கள் பண்ணதா சொல்றாங்க. மும்மொழி கொள்கையை திணிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி கூட விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணதா சொல்றாங்க. கல்வி நிதி இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அலர்ட் பண்ணது வராம இருக்குதே அதை பத்தி விஜய் அவர்கள் பேசிக்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி திருச்சியில அவர் இருந்த இடத்துல பக்கத்திலேயே சகோதர சகோதரிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்களே அதை பத்தி கூட பேசணும்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒன்றிய அரசு தேர்தல் முறையை கொண்டு வர்றதுக்கு, அதுவும் மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்களே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விஜய் அவர்கள் பேசதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் போராட்டம் பண்றது, சூலூர்ல நடந்த பிரச்சனைகள் பத்தியும், அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்களே அதை பற்றி எல்லாமே தாவேகா விஜய் அவர்கள் பேசதான் சொல்றாங்க. இது ஒன் பை ஒன்னா பார்க்கும் பொழுது மேகதாது அணை பிரச்சனை, அதுக்கு விஜய் அவர்களோட பதில் எப்படி இருந்ததுன்னா, மேகதாது அணை நாங்க கட்டுவோம், தமிழ்நாடு அரசனால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் மௌனமா பதில் சொன்னதா சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது, திருச்சியில அதுவும் சகோதர சகோதரிகள் வெயில் மழை அப்படின்னு பார்க்காம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார்களே அதுக்கு விஜய் அவர்கள் நேர்லயே போனதாகவும், நாங்க ஜஸ்டிஸ் சீக்கிரம் வாங்கி கொடுப்போம், நீங்க போராட்டம்லாம் நடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நேர்லயே சந்திச்சு ஆறுதல் கூறுன மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி டிவிக்கு ஐடிவிக்கு இன்னும் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா, திருவள்ளுவருக்கு அந்த காவியொடி அணிந்த மாதிரி போட்டது வெறும் பிஜேபி தான் பண்ணாங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் முதலமைச்சர்ல கேட்க முடியாது, அவர் அமைதியா தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கெல்லாம் ஒரு முதல்வர் அறிக்கை கொடுக்கறதா, அது முதல்வரெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவரெல்லாம் இதுக்கெல்லாம் அமைதியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதா தள்ளப்பட்டுச்சு, அதற்கும் நம்ம விஜய் அவர்கள் கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க. ராஜ்மோகன் அவர்கள் கூட நாங்க வருத்தம் தெரிவிச்சோம், இது மாதிரி இனி நடக்காமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம், அதனால இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சொன்ன டிவிக்கு ஐடிவிங்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மின்வெட்டு போராட்டங்கள் தமிழ்நாட்டுல எங்கெங்கேயும் நடந்துட்டு இருக்குது, அது எல்லாத்துக்கும் அந்த போராட்டங்களை நீ பண்ணாதீங்க, அது சீக்கிரம் நாங்க சரி பண்ணிடுறோம் அப்படின்னு தாவேகா விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணதான் சொல்றாங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணதான் சொல்றாங்க. ஒன்றிய அரசு கல்வி நிதி கொடுக்காததுக்கு, ஒன்றிய அரசு கல்வி நிதி இதுவரைக்கும் தராததற்கு கடுமையா கண்டித்து அறிக்கை வெளியிட்டதாகவும் சொல்றார்கள். அதே மாதிரி ஒருவேளை திமுக தான் இது எல்லாத்துக்குமே காரணம், திமுக ஒருவேளை இல்லாம போதைப் பொருள் கல்ச்சர் அவங்களே அழிச்சிருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது, அவர்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றார்கள். பாவம், தாவேகா விஜய் அவர்கள் முதல்வர் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க போல. இது எல்லாமே டிவிக்கு ஐடிவிங் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம விவசாய தள்ளுபடி அப்படிங்கிற வாக்குறுதி பெரிய அளவுல சொல்லி இப்போ விவசாய கடன் வெறும் 1% கம்மி பண்ணி விட்டு போயிட்டாரு அவரு. இதற்கு நீங்க சொன்னதொன்னு பண்ணணும்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார்களே, அதற்கு தாவேகா விஜய் அவர்கள் விரைந்து எல்லாமே அதற்கு பேசி பண்ணி சீக்கிரம் முழு கடனையும் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதாக டிவிக்கு ஐடிவிங்ல சொல்றாங்க. இன்னும் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமா சொல்லவில்லை. அந்த போராட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் ஆறுதல் கூறணும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சூலூர்ல நடந்த பிரச்சனைகள் மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே வந்துட்டு இருக்குது. அதுல சூலூர் பிரச்சனையை மையப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, சூலூர் பிரச்சனை இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அந்த 4 நாளுக்குள்ளார ஒரு நீண்ட நேரம் ஆலோசனை போயிட்டு இருந்துச்சு. அந்த நீண்ட நேர ஆலோசனையில அவர் என்னமோ கடுமையா ஆலோசனை பண்ணி உடனே தண்டனை வாங்குற மாதிரி பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது அவரோட ஆலோசனை மணிக்கணக்கா போனது. திரைப்படங்கள் வசூல் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. அதனால புது படங்கள் ரிலீஸ் ஆனா 1 வாரம் வரைக்கும் சிறப்பு காட்சிகள் போட்டுக்கலாம், 5 ஷோ ஓட்டிக்கலாம். அதே மாதிரி அரசு விடுமுறை நாட்கள்ல எக்ஸ்ட்ரா ஒரு சிறப்பு காட்சி போட்டுக்கலாம். அது மாதிரி நிறைய சலுகைகள் திரைப்படத்துறைக்கு கொடுக்கறதுக்காக அவர் ஆலோசனை கூட்டம் நடத்தி அந்த அறிவிப்பும் அப்பொழுதே கொடுத்துட்டாரு. ஆனா அந்த சூழல் பிரச்சனைக்கு அந்த கூப்பிட்டு போன்ல பேசுறது மட்டுமே ஒரு தீர்வு, அதை தாண்டி அவர் எதுவுமே பண்ணல. இதெல்லாம் கேட்டா இது எல்லா பிரச்சனைக்கும் முதல்வர் விஜய் அவர்களே வந்தா போதுமா, தாவேகா விஜய் அவர்கள் வந்தா மட்டுமே போதுமா அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் தொடர்ந்து முட்டு கொடுத்துட்டே இருக்கிறார்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரச்சனையை எல்லாத்தையும் பத்தி திருச்சியில முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இப்படிதான் தாவேகா ஐடிவிங் குதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா தாவேகா ஐடிவிங் சொல்றது எல்லாமே போய் நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்க. தாவேகா விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன கொடுத்துருக்கிறாங்க.
இது வரைக்கும் அவர்கள் என்னென்ன அதிகாரப்பூர்வமா திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இன்னையிலிருந்து அனைத்து அரசு பஸ்ஸுகள்லையும் பெண்களுக்கு எல்லா பக்கமும் ஃப்ரீ விஜய் அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றார்களே, அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்குதா? ஒரு சின்ன கேள்விக்குறி. கண்டிப்பா அந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி வர்றதற்கு முன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். இப்படி தாவேகா ஐடி விங், தாவேகா தொண்டர்கள் போறதை நம்பிட்டே இருந்தா நீங்க தொடர்ந்து 2026 இப்ப மாற்றாட்சி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறீங்களே, மின்வெட்டு, நிறைய குற்றங்கள், அவர் எதுக்கு எல்லாத்துக்கும் அமைதி, இது எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாரு. இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. கடைசி 1.5 வருஷத்துல எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துருச்சு. அதே மாதிரி கரூர் விபத்து நடந்துச்சு. கரூர்ல இருக்கிற அத்தனை போலீஸ்களையுமே இப்ப இடமாற்றம் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் மாற்றி பண்ணிட்டாங்க. இது எதற்காக? அதுவே சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்குது. நீங்க எதற்கு போலீஸ்கள் எல்லாம் இடமாற்றம் பண்ணீங்க? இது மாதிரி நிறைய இப்படி ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சாங்களோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்படிதான் தாவேகா விஜய் அவர்கள், சாரி முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மாற்று ஆட்சி. இதே மாதிரி தாவேகா ஐடி விங், தாவேகா தொண்டர்கள் இப்படி எல்லாம் முட்டு கொடுக்கறத நீங்க பார்த்து 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 2026 இல்ல 2031லயும் நீங்க அவர் கையிலேயே கொடுங்க, 2036லயும் கொடுங்க, 2041லயும் கொடுங்க. இப்படி தொடர்ந்து நீங்க மாற்றாட்சிக்காக கொடுத்துட்டே இருங்க. தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் வல்லரசே ஆகிரும். அதாவது இந்தியா வல்லரசு ஆகிறதையும் தாண்டி தமிழ்நாடு வல்லரசு ஆகிரும். இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா இனி போக போக அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன ஆகுன்னு தெரியல. ஒரு தாவேகாவை பற்றியோ, தாவேகா விஜய் அவர்களை, முதல்வர் விஜய் அவர்களை பற்றியோ, அவர்கள் பண்ற நெகட்டிவான இஷ்யூஸை பத்தி ஏதோ ஒரு 4 வார்த்தை சொன்னா போதும் உடனே பாஞ்சிட்டு வந்து கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறீங்களே, இதெல்லாமே யாரோட தரத்தை குறைக்கிறது? தாவேகா தொண்டர்கள், தாவேகா கட்சியை, முதல்வர் விஜய் அவர்கள். முதல்வர் விஜய் அவர்களை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இப்ப திருச்சி மேடையில நான் என்னோட வழியை பார்த்துட்டு போறேன், நீங்க தான் தட்டி கேட்கறதுக்கு இருக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா அவர்கள் யூஸ் பண்ற அந்த கொச்சையான வார்த்தைகளுக்கு ஒரு கண்டனம் இல்ல கண்டித்து வைக்கக்கூடிய திறமை கூட விஜய் அவர்களுக்கு இல்லை. தாவேகா கட்சியில கட்டமைப்பே கிடையாது அப்படின்னு போல்டா சொல்லலாம். இப்படி கட்டமைப்பற்ற தாவேகா கட்சி எத்தனை நாள் செல்ல போகிறது? இப்போ திரைப்பட கவர்ச்சியினாலதான் இப்ப ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ரிக்கு வச்ச மாதிரி முதல்வர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தரம் தாழ்ந்த மாதிரி பேசினாரு. அந்த திரைப்பட கவர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாரு அப்படின்னா பிசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். ஆனா இப்ப அந்த திருமாவளவன் அவர்கள் உங்களோட கூட்டணி கட்சி. நீங்க எதுக்கு திருச்சியில இப்படி பகிரங்கமா கேட்கணும்? திருச்சி மேடையில எதற்கு கேட்கணும்? உங்க கூட்டணியில உங்க பக்கத்துல தானே விசிகே தலைவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டா கேட்டுட்டு போங்க. அதற்காக திரைக்கவர்ச்சிக்காகத்தான் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு எதுக்கு இருக்கிற எல்லா கட்சிகள் மேலேயும் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. இப்ப அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சால் உங்க கூட்டணிக்கு வருவாரா? ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அந்த கூட்டணிக்கு வந்தால் அது அண்ணாமலை அவர்களுக்கு பேக் ஃபயரா இல்ல உங்களுக்கு பேக் ஃபயரா அது தெரியல. இது மாதிரி எத்தனையோ வியூகங்களும் எத்தனையோ குற்றத்துக்களும் போயிட்டு இருக்கும் பொழுது இனியாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களா நடந்துக்குவாரா? ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோ இல்ல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளோ எடுப்பாரா? முதல்வர் விஜயாக நடந்து கொள்வாரா? மக்கள் எதிர்பார்த்த மாற்றாட்சியை தருவாரா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது உங்கள் கடைசி தீக்குச்சி. மனோஜ் காளிமுத்து.